जय पराशक्ति महामाई की जय. பிரார்த்தனை. இன்னருள் வேண்டுகின்றோம் எங்கள் நீதியும் தர்மமும் நிலைப்பதற்கே பொன்னவிர் கோயில்களும் எங்கள் பொற்புடை மாதரும் மதலையரும் அண்ணனல் அணி வயல்கள் எங்கள் ஆடுகள் மாடுகள் குதிரை இன்னவை காத்திடவே அன்னை இணைமல திருவடி துணை புதோ எம்முயிராசைகளும் எங்கள் இசைகளும் துணிகளும் துணிவுகளும் செயல்களும் செம்மையுற்றிட அருள்வாய் நிந்தன் சேவடி அடைக்கலம் புகுந்து விட்டோம் இன்னருள் வேண்டுகின்றோம். திருமுன்னரிட்டஞ்சலி செய்து நிற்போம் அம்மைனர் சிவசக்தி எம்மை அமரத்தம் நிலையினிலாக்கிடுவாய் நின்னருள் வேண்டுகின்றோம். அன்னையின் அருளாலே சென்ற வார ஒரு இடைவெளிக்கு பிறகு இப்பொழுது நாம் நம்முடைய கண்ணன் பாட்டு ரசனையை தொடர்கிறோம். இன்றைக்கு பாரதியாருடைய கண்ணன் பாட்டிலே முதல் பாடலாகிய கண்ணன் என் தோழன் என்பது பற்றி சகோதரி உமா சொல்ல போறீங்கன்னு நினைக்கிறேன். உமா. நமஸ்காரம் அம்பா. புத்தாண்டு நமஸ்காரம். 2026 உங்களோட காணொளி வாடியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஆமாம்மா, புத்தாண்டு. சரி சரி, நல்லது. நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். அம்பா விளக்கம் மாதிரி இல்ல, எனக்கு பிடித்தமான வரிகளை நான் கோடிட்டு காட்டுறேன். முதல்ல பாட்ட சொல்லிடுறேன். ஓ, சரி. பொன்னவீர் மேனி சுபத்திரை மாதை புறம் கொண்டு போவதற்கு இனி என்ன வழி என்று கேட்கில் உபாயம் இருகணத்தே உரைப்பான். அந்த கண்ணன் வில்லாளன் தலைவனை கொன்றிட காணும் வழியொன்றிலேன் வந்திங்கு உன்னை அடைந்தனன் எனில் உபாயம் ஒரு கணத்தே உரைப்பான். நாணகத்தே சுற்றும் நாளிலும் நெஞ்சில் கலக்கமில்லாது செய்வான். பெரும் சேனை தலை நின்று போர் செய்யும் போதினில் தேர் நடத்தி கொடுப்பான். என்ற நூனை வருத்திடும் நோய் வரும் போதினில் உற்ற மருந்து சொல்வான். நெஞ்சம் ஈனக்கவலைகள் எய்திடும் போதில் இதம் சொல்லி மாற்றிடுவான். பிழைக்கும் வழி சொல்ல வேண்டுமென்றால் ஒரு பேச்சினிலே சொல்வான். உழைக்கும் வழி வினையாளும் வழி பயன் உண்ணும் வழி உரைப்பான். அழைக்கும் பொழுதினில் போக்கு சொல்லாமல் அரை நொடிக்குள் வருவான். மலைக்கு குடை பசி நேர துணவென்றன் வாழ்வினுக்கு எங்கள் கண்ணன். கேட்ட பொழுதில் பொருள் கொடுப்பான். சொல்லும் கேலி பொறுத்திடுவான். என்னை ஆட்டங்கள் காட்டியும் பாட்டுக்கள் பாடியும் ஆறுதல் செய்திடுவான். என்ற நாட்டத்தில் கொண்ட குறிப்பு இத்தென்று நான் சொல்லும் முன்னுணர்வான். அன்பர் கூட்டத்திலே இந்த கண்ணனை போல் அன்பு கொண்டவர் வேறுள்ளரோ. உள்ளத்திலே கர்வம் கொண்ட போதினில் ஓங்கி அடித்திடுவான். நெஞ்சில் கள்ளம் கொண்டொரு வார்த்தை சொன்னால் அங்கு காரி உமிழ்ந்திடுவான். சிறு பள்ளத்திலே நெடுநாள் அழுகும் கெட்ட பாசியை ஏற்றிவிடும் பெரும் வெள்ளத்தை போல் அருள் வார்த்தைகள் சொல்லி மெலிவு தவிர்த்திடுவான். சின்ன குழந்தைகள் போல் விளையாடி சிரித்து கழித்திடுவான். நல்ல வண்ண மகளிர் வசப்படவே மாயங்கள் பல மாயங்கள் சூழ்ந்திடுவான். அவன் சொன்னபடி நடவாவிடிலோ தொல்லை இழைத்திடுவான். கண்ணன் தன்னை இழந்துவிடில் ஐயகோ சகத்தினில் வாழ்வதிலேன். கோபத்திலே ஒரு சொல்லில் சிரித்து குலுங்கிட செய்திடுவான். மனஸ்தாபத்திலே ஒன்று செய்து மகிழ்ச்சி தளிர்த்திட செய்திடுவான். பெரும் ஆபத்திலே வந்து பக்கத்திலே நின்றதனை விளக்கிடுவான். சுடர் தீபத்திலே விழும் பூச்சிகள் போல் வரும் தீமைகள் கொன்றிடுவான். உண்மை தவறி நடப்பவர் தம்மை உதைத்து நசுக்கிடுவான். அருள் வன்மையினால் அவன் மாத்திரம் பொய்கள் மலை மலையாய் உரைப்பான். நல்ல பெண்மை குணமுடையான். சில நேரத்தில் பித்தர் குணமுடையான். மிக தன்மை குணமுடையான். சில நேரம் தளலின் குணமுடையான். கொல்லும் கொலைக்கஞ்சிராத மறவர் குணம் மிக தானுடையான். கண்ணன் சொல்லும் மொழிகள் குழந்தைகள் போல் ஒரு சூதறியாது சொல்வான். என்றும் நல்லவருக்கு ஒரு தீங்கு நன்னாது நயமுற காத்திடுவான். கண்ணன்
அல்லவருக்கு விடத்தினில் நோயில் அழலினிலும் கொடியான். ம். காதல் விளைய மயக்கிடும் பாட்டினில் கண் மகிழ் சித்திரத்தில் பகை மோதும் படைத்தொழில் யாவினுமே திறமுற்றிய பண்டிதன் கான். உயர் வேதம் உணர்ந்த முனிவர் உணர்வில் மேவு பரம்பொருள் கான். நல்ல கீதை உரைத்தன்னை இன்புறச் செய்தவன் கீர்த்திகள் வாழ்த்திடுவேன். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது, எனக்கு கண்ணன் பாட்டெல்லாம் அறிமுகம் கிடையாது. நம்ம கல்லூரியில படிக்கும்போது ஒப்புவித்தல் போட்டியில இததான் தலைப்பா கொடுத்தீங்க. அப்படிதான் எனக்கு இது அறிமுகம். அது வரைக்கும் பாடப்பகுதியில 12th வரைக்கும் என்ன பாரதியார் தெரியுமோ அவ்வளவுதான் தெரியும். அதுக்கப்புறம் பாரதியார் எக்ஸ்ட்ராவா தெரியாது. இந்த நம்ம காலேஜ் ஆரம்பிச்சு 3வது வருஷம், ஃபர்ஸ்ட் பேட்ச் 3 வருஷம் படிச்சு முடிச்சு வெளியில போறாங்க. அந்த வருஷம் அப்ப கல்லூரியில ரொம்ப பெரிய கட்டடங்கள், நிறைய வசதிகள்லாம் நிறைய இருக்காது, ரொம்ப ஆரம்ப நிலை. அப்போ நம்ம அனிவர்சரிக்கு, காலேஜ் அனிவர்சரி டேல கலை நிகழ்ச்சிகள்ல ஒண்ணா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த கண்ணனின் சேவகன் அத தனி நடிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவளே கண்ணனாவும் பாரதியாராவும் மாத்தி மாத்தி நின்று எல்லாம் அது நல்லா நடிக்கிற மாதிரி அந்த பாடலை முழுசும் மனப்பாடம் பண்ணி நல்ல உணர்ச்சியோட ஏற்ற இறக்கத்தோட செய்து காமிக்கிற மாதிரி அது ஒரு நிகழ்ச்சியா போட்டோம். அது 89ல 88 பாவனை நடிப்புன்னு மோனோ ஆக்டிங், தனி நடிப்பு, மோனோ ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. எனக்கு அது அந்த இது பர்டிகுலர்லி ரொம்ப பிடிக்கும். கண்ணன் பாட்டு எல்லாமே பிடிக்கும், அதுல இந்த சேவகன் ரொம்ப, இதுவும் ரொம்ப அருமை. எதுதான் அருமை இல்ல. சொல்லுங்க, நீங்க எப்படி இதனுடைய அருமையை உணர்ந்தீங்க சொல்லுங்க. முதல்ல இந்த மகாபாரதத்தோட கதை தான் அதுல அந்த ஃபர்ஸ்ட் 2 பாடல் வரிகள் பத்திலயும் சொல்றாங்க. ஆனா எதுக்கு அப்படியே அந்த 2 செகண்ட் 1 செகண்ட் தாமதத்தை பத்தி பர்டிகுலரா ஹைலைட் பண்றாங்கன்னு தெரியல எனக்கு. கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர்னால கொஞ்சம் லேட்டா யோசிச்சு ஐடியா கொடுக்கறாங்களா என்னன்னு தெரியல. அது கல்யாணம் பண்றதுக்கு 2 கணத்தை உரைப்பான்னு போட்டிருக்காங்க. அவரை ஜெயிக்கிறதுக்கு போர்ல கர்ணனை வெற்றி பெறுவதற்கு உபாயம் கேட்டா 1 கணத்தையே உரைக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த தாமதம் எதுக்குன்னு தெரியல. அது ஒருவேளை அவரோட தங்கச்சிங்கிறதுனால, சுபத்திரை அவரோட கிருஷ்ணரோட தங்கச்சினால லேட் பண்றாரா, தான் தங்கச்சியை கொடுக்கறதுனால யோசிச்சு கொடுக்கறாரு. எந்த மனநிலையில பாரதியார் இதை எழுதியிருப்பாருன்னு என்னால யோசிக்க முடியல. ஆனா எல்லாத்திலயுமே அந்த மோனை யூஸ் பண்ணியிருக்காரு. அது அழகா இருக்கு பாக்குறதுக்கு. அதுதான் ஆர்வத்தை கொடுக்குது இந்த பாடல்ல. எல்லா பத்திகள்லயுமே மோனைய யூஸ் பண்ணியிருக்காரு. பொன்னவீர் என்ன வழி என்று கண்ணன் உனை அடைந்தனன் அப்படின்னு எல்லாத்துலயுமே மோனை பயன்படுத்தி இருக்கிறதுனால கவர்ச்சிகரமா இருக்குது, ஈர்க்கும்படியா இருக்குது. ஆனா எனக்கு உண்மையிலே புரியல அவர் என்ன மனநிலையில இதை எழுதியிருப்பாரு. ஏன் அது 2 செகண்ட் இது 1 செகண்ட் சொல்றாருன்னு தெரியல. ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் தான் பண்றாரு, உடனே 1 செகண்ட்லயே 2க்குமே கொடுக்கலாம். கல்யாணத்துக்கு மட்டும் 2 செகண்ட்ஸ்ல கொடுக்கறாரு. பகவானை ஜெயிக்கிறதுக்கு 1 செகண்ட்ல கொடுக்கறாருன்னா தெரியல என்னத்துக்குன்னு. நெக்ஸ்ட் அவங்க பாண்டவர்கள் எல்லாருமே 5 பேர் அண்ணன் தம்பி காட்டுல அலையும் போது அவர் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. நண்பன்கிறவர் அப்படிதான் எல்லா இடத்துலயுமே துணையா இருக்கணும், கஷ்டத்துலயும் இருக்கணும், அவங்கள சந்தோஷமா இருக்கும் போது எல்லா நிலையிலயும் கூட இருக்கணுங்கிற மாதிரிதான் 2வது ஸ்டான்ஸாலையும் சொல்றாங்க. அவர் பார்த்த சாரதி தான், கிருஷ்ணனோட பேரே நம்ம சொல்றோம், அவருக்கு தேர் நடத்தி கொடுப்பார். அதேதான் அந்த 2வது பரியில ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அந்த கர்ணன் அவரால் சாகடிக்கவே முடியல. கிருஷ்ணர் இல்லைன்னா அவங்க ஜெயிச்சிருக்க வாய்ப்பே இருக்காது. அவரோட ஐடியா இருக்க போய் தான் அவங்க அந்த மகாபாரதம் அதே நடந்து முடிந்தது. அதனால அததான் 2வது பேராகிராஃப்ல ஹைலைட் பண்றாங்க. நெஞ்சு கவலை எய்திடும் போதில் அதை இதம் சொல்லி மாற்றிடுவான். நமக்கு யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ண தேவையில்லை. ஒரு பின்னாடி ஒரு ஷோல்டர்ல இப்படி தட்டி கொடுத்தாலே போதும். நம்மளாவே நமக்குள்ளே ஒரு சுயமா ஒரு சக்தி இருக்கும், எப்பவுமே நம்மளை வழி நடத்திட்டே இருக்கும். நம்மளை தட்டி கொடுக்கறது, ஒரு புஷ் பண்ணதுக்கு ஒரு ஆள் இருந்தா போதும். அந்த ஆளா எப்பவுமே ஒரு நண்பன் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். அவர் பாரதி கண்ணனை தன்னுடைய நண்பன் அவர் தான். ஏன்னா அவர் அவ்வளவு கஷ்டம் பார்த்திருப்பாருன்னு அவருடைய பாடலை பார்க்கும் போதே தெரியுது. இவ்வளவு வறுமையிலயும் இவ்வளவு பாடல் எழுதியிருக்காரு. அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காத நிலையிலேயே தான் பாட தொடர்ந்து எழுதியிருக்காரு. அப்போ அவருக்கு வழி நடத்தும் சக்தியா கண்ணன் மட்டும்தான் இருந்திருப்பாங்கன்னு அவருடைய எல்லா பாடல்கள்லயுமே தெரியுது. அததான் இங்க எல்லாத்துலயுமே ஹைலைட் பண்றாரு. ஒவ்வொரு பேராகிராஃப்லயும் பிழைக்கும் வழி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு பேச்சின்லே சொல்லுவான். நமக்கு வாழ்றதுக்கு வழி சொல்லுனா ஒரு நொடியில ஒரு பேச்சுல சொல்றாங்க. வெறும் வழி மட்டும் சொல்றது இல்ல. அதனால அதை எப்படி செய்யணும்,
அதுல கிடைக்கக்கூடிய பயனை எப்படி உள்வாங்கிக்கணும், இது எல்லாமே அவரே சொல்லி தரும். அப்படியேதான் நண்பன் இருக்கணும். வெறும் வெறும் ஐடியா மட்டும் கொடுத்துட்டு போயிடக்கூடாது. அந்த ஐடியா இந்த வழியில செயல்படுத்தணும். ஆரம்பிச்சு வைக்கிறது ஈஸி, அதை தொடர்ச்சியா வழிநடத்தி செல்றதுதான் கஷ்டம். அந்த கைடன்ஸுமே அவர் கொடுக்கிறாருங்கிறத ஹைலைட் பண்ணி காமிக்கிறாங்க. அழைக்கும் பொழுதில் போக்கு சொல்லாமல் அரை நொடிக்குள் வருவான். நம்ம டீனேஜ்ல நம்ம ஸ்கூல் முடிச்சு தானே காலேஜுக்கு வருவோம். அது வரைக்குமே அம்மா கூப்பிட்டா டீனேஜ்ல தெரியும் இதுக்குதான் வேலைக்கு தான் கூடுவாங்கன்னு. கூப்பிட்ட உடனே போகணும்லாம் தோணாது. சரி, பாரதியார் எல்லாம் எப்படி இப்படிலாம் எழுதியிருக்காங்க. ஃப்ரெண்டே கூப்பிட்டு ஹாஃப் செகண்டுக்குள்ள வரணும்னா நம்ம அம்மா உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின அம்மா கூப்பிட்டு நம்ம ஏன் இவ்வளவு லேட்டா போறோம், ஏன் உடனே நம்மளால ரெஸ்பாண்ட் பண்ண முடியல, அவ்வளவு கெத்தா உங்களுக்கு டீனேஜ்னா அப்படின்லாம் தோன்றேன். அந்த வரிகள் அப்படி நமக்கு ஊண்டுதெல்லாம் அமைஞ்சிச்சு. வரி நேரத்தே செய்யாத நேர்த்தியான விஷயமும் நேசிக்கப்படுவதில்லை. அந்த மாதிரிதான் மழை நேரத்துல கண்டிப்பா நமக்கு கொடை தேவைப்படும். பசி நேரத்து உணவு, இந்த ஓமையெல்லாம் அவர் எவ்வளவு வறுமையில இருந்திருப்பாரு, அவருக்கு பசியை எவ்வளவு அனுபவிச்சிருப்பாருங்கிறதுக்கு தான். இல்லைன்னா அவருக்கு அந்த ஸ்பான்டேனியஸா அந்த வரி அவருக்கு வந்திருக்காதுல்ல. அவருக்கு வறுமையை நிறைய அனுபவிச்சிருக்காரு, நல்லா தெரியுது. அந்த நேரத்துல அந்த நண்பன் உற்ற நண்பனா இருக்கணும். எப்படி நேரம் டைமிங்ல கிடைக்கணும், டைமிங்ல கிடைக்காத அதான் ஒண்ணு, நேரத்தே கிடைக்காத நியாயம், நீதிபதி குற்றவாளி தப்பிக்கலாம் அப்படின்னு ஏதோ ஒண்ணு உண்டு இல்லாம்பா. நேரத்தில் கிடைக்காத நியாயம் அநியாயம்தான். அநியாயம்தான். டிலேட் ஜஸ்டிஸ் இஸ் நாட் ஜஸ்டிஸ். அந்ததான் அதை ஹைலைட் பண்ணி அதை வந்து ஆணித்தரமா அந்த 3வது பேராகிராஃப்ல சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். 4வது இதுல கேட்ட பொழுதில் பொருள் கொடுப்பான். எதுவுமே கேட்ட உடனே கிடைச்சாதான், லேட்டா கிடைச்சா அதுக்கு நமக்கு இப்ப எனக்கு சின்ன வயசுல ஒண்ணு விளையாடுறதுக்கு பொம்மை கேட்கணும், நான் வளர்ந்த பிறகு எனக்கு அது விளையாடுற எண்ணமே போயிரும். அந்த பொம்மை அப்புறமா எவ்வளவு வாங்கி கொடுத்தாலும் நான் அதை பயன்படுத்தவும் மாட்டேன். எனக்கு அது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்காது அந்த நேரத்துல கிடைக்காத எதுவுமே. அதுதான் திரும்பியும் சொல்றாங்க. கேலி பொருத்திட்டுவான். நம்ம ஃபன் பண்ணா வேற யாருனாலும் கோச்சிக்குவாங்க, திரும்ப பேச மாட்டாங்க, மூஞ்ச தூக்கிட்டு போயிடுவாங்க. ஃப்ரெண்டுனா எவ்வளவு சொன்னாலும் தாங்கிக்குவாங்க, திருப்பி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரிதான் அதுல சொல்றாங்க. ஆட்டங்கள் காட்டியும் பாட்டுக்கள் பாடியும் ஆறுதல் செய்திடுவான். நான் சிரிச்சுட்டே இருக்கணும், அதுக்கு அவன் என்ன வேணாலும் செய்வான். ஆடுறா ராமாங்க மாதிரி, நீ ஆடு, டான்ஸ் ஆடு, பாடு, எதுனாலும் செய்யறான், நீ உனியா, நான் உன் ஃப்ரெண்டு, நான் உன்னை ஹாப்பியா வைக்கிறது என்னோட டியூட்டிங்கிற மாதிரி அந்த மாதிரி சொல்றாங்க. என்ற நாட்டத்தில் கொண்ட குறிப்பு இத்தென்று நான் சொல்லும் முன்னுணர்வான். இப்படி இதெல்லாம் படிக்கும் போதே நமக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டு இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களே வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு எப்பவுமே கேட்கறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கும், யார்ட்டையும் போய் கேட்க மாட்டோம். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அதே பாட்டை திரும்ப படிக்கும் போது நம்ம ஏன் இப்படி ஒரு ஃப்ரெண்டா அடுத்தவங்களுக்கு இருக்கக்கூடாது, நம்ம ஏன் அவங்க நமக்கு எதிர் செய்யணும், அப்படி ஒரு ஃப்ரெண்டு நமக்கு வேணும்னு நினைக்கிறோம், இப்படி ஒரு ஃப்ரெண்டா நம்ம யாருக்காவது இருந்தா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணமும் கொஞ்ச நாள் கழிச்சு அதே பாட்டை திரும்ப படிக்கும் போது தோணுச்சு. முதல்ல படிக்கும் போது எனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டு வேணும்னு தோணுச்சு. இப்ப நம்ம ஏன் எதிர்பார்க்கிறோம், நம்மளே ஒருத்தவங்களுக்கு இப்படி ஃப்ரெண்டா இருந்தா என்ன ஆகும், நம்மளே செய்வோமே. ஒருத்தவங்க முகத்தை பார்த்தே அவங்க சோகமா இருக்காங்கன்னா ஆறுதல் சொல்லுவோம், அவங்களுக்கு தேவைப்பட்டா கை கொடுப்போம் அப்படிங்கிற எண்ணம் இப்ப வருது. அன்பர் கூட்டத்திலே இந்த கண்ணனை போல் அன்பு கொண்டவர் வேறுள்ளரோ, அவரை தவிர வேற யாருமே இவ்வளவு அன்பா இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கர்வம், எப்பவுமே ஈகோ, ஆணவம், தலைக்கு மேல ஏறினா அது தப்பு தான். அப்போ கண்டிப்பா நண்பனோட முதல் வேலையே நம்ம வந்து அளவுக்கு மீறி தப்பு பண்ணும்போது தட்டி கேட்கறது தான். இப்போ கர்வம் கொண்டும் போது ஓங்கி அடிக்கிற கையும் நண்பனோட கையாதான் இருக்கும். கள்ளம் கொண்ட ஒரு வார்த்தை சொன்னால் அங்கு காரி உமிழ்ந்திடுவான். எப்பவுமே நாணயமா இருக்கணும், தப்பு உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு செய்யற அந்த கள்ளம் கபடம்லாம் செய்யக்கூடாது. பள்ளத்துல தண்ணி தேங்கினாலே அது பாசி பிடிச்சிரும், அதை நகட்டுறதுக்கு ஒரு பெரிய வெள்ளம் வந்தா அது நகண்டு போயிடும். அதே மாதிரிதான் மனசுல ஒரு கவலையோ குப்பையான எண்ணங்களோ இருக்கும்போது அவனுடைய அருள் வன்மையால் அதை தள்ளி விட்டுறான். அதனால என்னுடைய மெலிவு, நான் கீழ்நிலையிலிருந்து மேலான நிலைக்கு போவதற்கான வாய்ப்பு அந்த நண்பனால கிடைக்குது. சின்ன குழந்தைகள் போல் விளையாடி சிரித்து கழித்திடுவான், நல்ல வண்ண மகளிர் வசப்படவே பல மாயங்கள் சூழ்ந்திடுவான். இதெல்லாம் அவரு கிருஷ்ணரோட நம்மளுடைய குழந்தை பருவத்துல இந்த கதைகள் அடிக்கடி கேட்டிருப்போம். அவர் வந்து கோபியர் கிருஷ்ணான்னு, அவன் பெண்கள் அவனை சூழ்ந்து இருக்கிற மாதிரி அவங்களாவே வலைய விரிச்சு மாய வலைகள் விரிச்சு பண்ணிடுறாங்க அப்படின்னு. அவன் சொன்னபடி நடவா விடிலோ மிக தொல்லை இழைத்திடுவான். அந்த தீராத விளையாட்டு பிள்ளை அந்த பாட்டுல கூட இதை பத்தி தான் அதிகமா வரும். அவன் சொன்னதை கேட்டே ஆகணும், இல்லைன்னா அவ்வளவு பொசசிவான ஃப்ரெண்டு கேட்டேதான் ஆகணும், இல்லைன்னா நிறைய டேஞ்சர் நமக்கு கொடுத்துருவாரு. கண்ணன் தானே இழந்து விடில் ஐயகோ பின் சகத்தினில் வாழ்வதில்லேன், அவர் இல்லாம நான் அந்த உலகத்துல வாழ்ந்து என்ன பயன் அப்படின்னு.
இப்ப இது படிக்கும் போது எனக்கு அந்த கோப்பெருஞ்சோழன், பிசிராந்தையார் அந்த நட்பு கதை ஞாபகம் வருது. அவர் வடக்கிருந்து உயிர் நீக்கிறாருன்னு சொன்ன உடனே இவரும் அதை காண்டி நண்பன்னா அவன் உயிர் போறாங்கும் போது நான் ஏன் உயிரோட வாழணுங்கிற மாதிரி அந்த நட்பை இதுல காட்டுறாங்க. கோபத்திலே ஒரு சொல்லில் சிரித்து குலுங்கிட செய்திடுவான், மனஸ்தாபத்திலே ஒன்று செய்து மகிழ்ச்சி தளிர்த்திட செய்திடுவான், பெரும் ஆபத்திலே வந்து பக்கத்திலே நின்று அதனை விலக்கிடுவான். பெரிய ஆபத்துலாம் என்கிட்ட வர விடாம பாத்துக்குவார். நமக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பாரு, நானா சுதாரிக்கிறானான்னு பார்க்கணும், இல்லைன்னா அவர் எனக்கு அங்க ஸ்டாப் பண்ணும். இப்ப டோல்கேட்ல ஒரு செக் போஸ்ட் மாதிரி பெரிய ஆபத்துலாம் என்னை வராம கண்டிப்பா காப்பாத்துவாரு நண்பன். அது மாதிரி தீபத்துல நம்ம லைட்டை பார்த்து அந்த மின்மினி பூச்சி விழுற மாதிரி நம்மளை நோக்கி வரக்கூடிய தீமைய பொசுக்கி நசுக்கிடுறார். உண்மை தவறி நடப்பவர் தம்மை உதைத்து நசுக்கிடுவான், அருள் வன்மையினால் அவன் மாத்திரம் பொய்கள் மலைமலையாய் உரைப்பான். இதுதான் கொஞ்சம் முரணா இருக்குது. அதாவது ஊருக்குதான் உபதேசம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்மள உண்மை தவறி நடக்கக்கூடாதுன்னு சொல்றாரு, ஆனா அவர் மட்டும் ஏன் பொய் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தெரியல, அது கண்ணனுடைய குணாதிசயங்கள்ல ஒன்னாதான் சுட்டி காட்டப்படுது. நல்ல பெண்மை குணமுடையான், சில நேரத்தில் பித்தர் குணமுடையான், மிக தன்மை குணமுடையான், சில நேரம் தளலின் குணமுடையான். இது படிக்கும்போது நம்ம மனித மனது குரங்கு மனசுன்னு சொல்ற மாதிரிதான் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொன்னா மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம தன்மை ஒரு வாட்டி சாஃப்டா இருக்கும், ஒரு வாட்டி ஹார்டா இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய இயல்பு மாறிக்கிட்டே இருக்குது. ஏன் நம்ம மனசு ஒரே மாதிரி இருக்க மாட்டுக்கு அப்படின்னு தோணுது. ஒரு வாட்டி சூரியன் மாதிரி சுட்டெரிக்கிறோம், ஒரு வாட்டி சந்திரன் மாதிரி கூலா இருக்கிறோம். நம்ம ஒரே இயல்போட ஒரே மனநிலையோட யார்கிட்டயுமே பழக முடியல. நம்ம குழந்தைங்கள்ட்ட கூட ஒரு நேரம் சாஃப்டா இருக்கிறோம், ஒரு நேரம் ஹார்டா இருக்கிறோம். எந்த அம்மாக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பசங்க நம்மளையே வித்தியாசமா பாக்குறாங்க. இதே தானே நேத்து செஞ்சோம், அம்மா திட்டலையே, இன்னைக்கு செய்யறாங்க, திட்டுறாங்க, இந்த அம்மாக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கிறோம். அதனால நம்மளுடைய தன்மை மாறிக்கிட்டே இருக்கிறத அவர் சுட்டி காட்டுறாரான்னு தெரியல. அவர் என்ன மனநிலையில எழுதுனாங்கன்னு. கொல்லும் கொலைக்கஞ்சிடாத மறவர் குணம் மிக தானுடையான், கண்ணன் சொல்லும் மொழிகள் குழந்தைகள் போல் ஒரு சூதறியாது சொல்வான். ஒரு வாட்டி ரொம்ப வீரனா முரடனா இருக்கிறான், அதே கண்ணன் குழந்தை போல் ஒரு சூது இல்லாம இன்னசென்டா இருக்கிறாரு. நல்லவருக்கோர் தீங்கு நன்னாது நயமுற காத்திடுவான். எப்பவுமே நல்ல குணமுடையவங்களுக்கு தீங்கு நன்னா. இதான் மகாபாரதத்திலயுமே சொல்றாங்க, தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவும் தர்மம் மறுபடியும் வெல்லும். நமக்கு நல்லவங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் திரும்ப நம்ம ஜெயிச்சு முன்னேறி வந்துருவோம், நம்மளை காப்பாத்துறதுக்கு ஒரு சக்தி நம்மளுக்கு வரும் அப்படின்னு. அதே மாதிரி அது இல்லாதவங்களுக்கு, நல்லது செய்யாதவங்களுக்கு விஷத்தோடையும் கொடுமையானவரா அந்த நண்பன் இருக்கிறான். நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன் மாதிரி நல்லது செய்யறவங்கள கண்டிப்பா காப்பாத்துவாரு, கெட்டவங்கள அவங்களுக்கு அவரோடையும் யாருமே கிடையாது வில்லன் அப்படிங்கிற மாதிரி. காதல் விளைய மயக்கிடும் பாட்டில் கண் மகிழ் சித்திரத்தில் பகை மோதும் படைத்தொழில் யாவினுமே திறமுற்றிய பண்டிதன் கான். எல்லாத்துலயுமே எக்ஸ்பர்ட், ஜீனியஸ். அப்படி ஒரு ஃப்ரெண்ட் அவரு. உயர் வேதம் உணர்ந்த முனிவர் உணர்வில் மேவு பரம்பொருள் கான். எல்லாத்துலயும் மேலான ஒரு பரம்பொருள் தான் அந்த நண்பன் கண்ணன். கீதை உரைத்தனை இன்புறச் செய்தவன் கீர்த்திகள் வாழ்த்திடுவேன். இதுல கண் கவர்னு போடாம அந்த பொருள் தான் நம்ம அதிகம் கேள்விப்பட்டிருப்போம். அவர் கண் மகிழ்னு யூஸ் பண்ணியிருக்காரு. கவர்ச்சியை விடையும் மகிழ்ச்சி தான் முக்கியங்கிற மாதிரி கண் கவர் அப்படின்னு தான் சித்திரம் தான் நம்ம நிறைய வார்த்தைகளை படிப்போம். இதுல கண் மகிழ்னு பயன்படுத்தியிருக்காங்க. மகிழ்ச்சியை தரக்கூடிய சித்திரமாக இருக்குங்க. நிறைய எதுகை மோனை இருக்கு, அது அழகா இருக்குது, படிக்கணும் ஆர்வம் தூண்டுற மாதிரி பாட்டா இருக்குது. நன்றி அம்பா. ரொம்ப சந்தோஷம்னா இந்த பாடலை நல்ல ஒரு புதுமையான கோணத்தில் சில இடங்களில் பார்த்து அழகாக ரசித்து சொல்லியிருக்கீங்க. நான் எனக்கு தோன்ற கருத்துக்களை சொல்கிறேன். பொன்னவிர் மேனி சுபத்திரை மாதை புறம் கொண்டு போவதற்கே இனி என்ன வழி என்று கேட்கில் உபாயம் இரு களத்தே உரைப்பான். அந்த கண்ணன் வில்லாளர் தலைவனை கொன்றிட காணும் வழி ஒன்றில்லேன், வந்து உன்னை அடைந்தனன் என்னில் உபாயம் ஒரு களத்தே உரைப்பான். நண்பன் எப்போதும் உடனிருக்கிறான், உரிய நேரத்தில் உரிய ஆலோசனைகள் தருகின்றான். அதைத்தான் இங்க முதல்ல சொல்றார்.
நமக்கு வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், தீர்க்கப்பட வேண்டிய சிக்கல்கள்லாம் இருக்கும். அதை தீர்ப்பதற்கு வழி சொல்லக்கூடிய புத்திசாலியான நண்பனாக கண்ணன் இருக்கிறான். அப்படி அர்ஜுனனுக்கு வந்தது என்ன அப்படின்னா, பொன்னவிர் மேனி சுபத்திரை மாது, பொன் போன்று ஒளி வீசுகின்ற அழகிய மேனியை உடைய சுபத்திரா என்கின்ற அந்த பெண்ணை, அதாவது கண்ணனுடைய தங்கையை புறம் கொண்டு போவதற்கே வழி சொல்றான். என்ன வழி சொல்லி கொடுத்தா நினைவிருக்கும் உங்களுக்கு? அவன் சொல்றான், அர்ஜுனன் எப்படிப்பட்ட வீரன், ஆனா சொல்றான் சுபத்ரா பார்த்து நீயே தேர ஓட்டுங்கிறான். கண்ணன் சொல்லி கொடுத்த உபாயம் என்ன? நீயே தேர ஓட்டு அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ தானே விரும்பி செய்யற, அப்ப யார் என்ன சொல்ல முடியும்? அதனால நீ தேர ஓட்டு என்று சுபத்திரையை தேர ஓட்ட சொல்லுகிறான். அர்ஜுனன் சுபத்திரையை கவர்ந்து சென்றான் என்று சொல்ல முடியாதபடி சுபத்திரையவே தேர ஓட்டு சொல்றான். அதுதான் அவன் சொல்லி கொடுக்கிற உபாயம். அங்கே அந்த வழியை சொல்லிட்டான். அதை சொல்றதுக்கு 2 கணம் அது கேட்டாங்க உமா. அதுக்கு 2 கணம் எடுத்துக்கொண்டார். கர்ணனை கொல்லணும்னு 1 கணத்துல சொல்லிட்டாரே அப்படின்னா, எங்கேயும் ஒரு அர்ஜென்சி, அவசரம் இருக்கு என்றாலும் கூட போர்க்களத்துல என்ன ஒரு எதிரி தாக்கி அழிவு ஏற்படுவதற்கு முன்னால் இதை செஞ்சிடணும். இங்கேயும் அப்கோர்ஸ் அவங்கெல்லாம் யாராவது பார்த்து இவங்களை தடுத்துருவாங்களோ அதுக்கு முன்னாடி அப்படிங்கிறது இருக்கு. ஆனாலும் போர்க்களம்ங்கிறது இன்னும் கொஞ்சம் ஒரு சீரியஸான விஷயங்கிறதுனால அது 1 கணத்துல சொன்னாரோ என்னமோ. எனக்கான அந்த 2 கணம் 1 கணம்ங்கிறது ஒரு பெரிய சிக்னிஃபிகண்ட் சேஞ்சா எனக்கு படலை. ஆனால் நான் அதை பற்றி அப்படி யோசிக்கலை. உமா இப்போ நீங்கள் சொன்ன பிறகு தான் என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறம் கண்ணன் வில்லாளர் தலைவன். கர்ணன் வில்லாளிகளை, வித்தையில் சிறந்தவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய கர்ணனை கொன்றிட காணும் வழி ஒன்றில்லேன். அவனை எப்படி கொல்வதுங்கிற வழியே எனக்கு தெரியல அப்படிங்கிறான். அதனால என்ன பண்ண இங்கு உன்னை அடைந்தனன். அப்ப நாம பார்க்கிறோம், அவர் கிருஷ்ணர் கர்ணன்கிட்ட இருக்கக்கூடிய சக்திகளை எல்லாம் வாங்கிடுறார், புண்ணியத்தெல்லாம். அது மாதிரி உபாயம் 1 கணத்தை நான் பார்த்துக்கிறேன். அதை நீ கர்ணன் உன்னை தாக்கும்போது நீ எப்படி உன்னை காப்பாத்திக்கணும்னு சொல்லி அந்த நாகாஸ்திரத்தை அவன் விடும்பொழுது அது அவன் கழுத்துக்கு குறிவிக்கிறான்னு தெரிஞ்ச உடனே தேர ஒரு அழுத்து அழுத்துறார். காலால கட்டவரலால ஒரு அழுத்து அழுத்துறார். அது அப்படியே இந்த 1 அடி உள்ள இறங்கிடுது. அப்போ அதுதான் தலைக்கு தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி காப்பாத்துகிறான். இவன் அர்ஜுனன் கர்ணனை எப்படி கொல்வது என்பதற்கும் வழி சொல்லி கொடுக்கிறார். கானகத்தை சுற்று நாளிலும் நெஞ்சில் கலக்கம் இல்லாது செய்வான். வனவாசம் அனுபவிக்கும் போதும் கூட மனசுல எனக்கு வருத்தம் இல்லாமல் இருந்தது. ஏன்னா அவன் நின்றுட்டான். நினைச்சா முன்னாடி நின்று விடுவான். என்னடா பண்றது? துர்வாசர் எல்லாரும் வந்துட்டாங்க சாப்பிட. அக்ஷய பாத்திரம் காலியானப்புறம் வந்திருக்காங்களே, என்ன செய்யறது? அவர்களை முதல்ல நீங்கள்லாம் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வாங்கோ அப்படின்னு அனுப்பிச்சு வச்சாச்சு. இங்கேயோ திரௌபதி சாப்பிட்டு பாத்திரத்தை கழுவி வச்சாச்சு. இன்னைக்கு அக்ஷய பாத்திரத்தில் சாப்பாடு வராது, என்ன செய்வது? அதான் வந்துட்டார் கண்ணன். உடனே அவள் நினைச்சா அவன் வந்துட்டான். எனக்கு பசிக்கிறதுன்னு அவனும் சொன்னான். உடனே இது எதிரா வம்பா இருக்கு, சாப்பாடு இல்லைன்னு சொல்லும்போது கரெக்டாக சாப்பாடு கேட்குறியப்ப எல்லாம் எடுத்துட்டு வா, பாத்திரத்தில் ஏதாவது இருக்கும் பாரு அப்படிங்கிறான். பார்த்தா ஒரு பருக்கு ஊட்டி கிடக்கு. அதை சாப்பிட்டு நான் திருப்தி அடைந்தேன்னு சொல்கிறான். உடனே அங்கே அத்தனை பேருக்கும் பசியெல்லாம் போய் ஐயோ வயிறுப்பட்டு முட்டு இந்த மூக்கு முட்டை சாப்பிட்டேங்கிறோம்ல, அந்த மாதிரி பசியெல்லாம் இல்லாமல் போச்சு. இப்போ நம்ம அங்கே போனால் அவங்க வேறு விருந்து வச்சுருப்பாங்க, சாப்பிட முடியாது. அங்கேயே போகாமல் போயிடுவோன்னு நல்ல பேர் கடையாளம் சொல்லிக்காமல் போனான்னு எல்லாம் பிச்சுட்டு போயிடுவாங்களாம். துர்வாசர் அவருடைய சீடர்கள் யாருமே வரல. அப்படி கானகத்தை சுற்று நாளிலும் நெஞ்சில் கலக்கமில்லாது செய்வான். என்ன செய்வோன்னு அவங்க தடுமாறிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்ப அந்த நீக்கி வச்சுட்டானா. பெரும் சேனை தலை நின்று போர் செய்யும் போதினில் தேர் நடத்தி கொடுப்பான்.
அர்ஜுனனும் சும்மா இல்லை, அந்த தன்னுடைய நண்பன் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறான். யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்னால இவர்களுடைய படை ஒவ்வொருத்தரும், அதாவது நாம பார்க்கிறோம் குருக்ஷேத்திர போரிலே துரியோதனாதிகளுக்கு 11 அக்ஷௌகிணி படை, பாண்டவர்களுக்கு 7 அக்ஷௌகிணி படை. இந்த படை எப்படி கிடைச்சது? அவங்கள்ட்டே இருக்கக்கூடியதல்ல, அவர்களுக்கு நட்பு பாராட்டக்கூடிய மன்னர்கள்ட்டெல்லாம் போய் கேட்டு அவங்களுடைய படை சேர்த்து தான் இவ்வளவு வந்திருக்கு. அதனால எல்லாரும் போர் துவங்கும் முன்னால போய் அவர்களுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய ராஜாக்கள்கிட்ட அப்ரோச் பண்ணி எங்களுக்கு உங்க படை பலத்தை கொடுங்கன்னு கேட்குறாங்க. அவங்களும் வராங்க. அது மாதிரி கண்ணன் கிட்ட வராங்க. 2 பேரும் போறாங்க. யாரு? அர்ஜுனன், துரியோதனன். அப்போ அர்ஜுனன் அவன் ஒரு டெஸ்ட் வைக்கிறான். இந்த இடத்த சகோதரி நிவேதித்தை ரொம்ப அழகா சொல்றாங்க. ரொம்ப ஒரு கண்ணனுடைய தன்மை எப்படின்னா, வாழ்க்கையில ஒவ்வொரு மனசும் எந்த லெவல்ல இருக்குங்கிறத அழகா படிச்சிருப்பாரு. அதனால ரொம்ப ஒரு நெருக்கடியான கட்டத்துல கூட சோதனை வைக்கிறார். என்ன சோதனை? எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் வரப்போகிற இந்த குருக்ஷேத்திர யுத்தம். அந்த நிலையில கூட இவர் என்ன சொல்றார்? என்னுடைய படைகளெல்லாம் ஒரு பக்கம், நான் மட்டும் ஆயுதம் ஏந்தாதவனாக இன்னொரு பக்கம், உங்களுக்கு யாருக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்கிறார். அந்த முதல் சாய்ஸை அர்ஜுனனுக்கும் கொடுக்கிறார். அப்போ அவன் எனக்கு படைகளெல்லாம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஆயுதம் ஏந்தாட்டாலும் பரவாயில்ல, நீ எனக்கு போதும்னு சொல்றான். உன்னை துரியோதனன் கிறுக்கு இப்படி பண்ணி வச்சிருக்கிறான் பாரு அப்படின்னு படைகளை எல்லாம் அவன் வாங்கி கொள்ளுகிறான். இந்த டெஸ்ட் பண்றார் யாரு? கிருஷ்ணர் அவங்கள டெஸ்ட் பண்றார். இந்த நெருக்கடி இல்லை, சாதாரண காலகட்டத்தில் இல்லை. அப்ப எவ்வளவு தில் அவருக்கு, அவருக்கு நிச்சயமா தெரியும், நான் கொடுத்தாலும் அவன் என்னவன், நான் வரேண்டா உன்கிட்ட அப்படின்னு துரியோதன்ட்ட சொன்னாலும் அவன் வேண்டாம் சொல்ல போறான். அதனால தைரியமா அவனுக்கு அந்த டெஸ்ட் வைக்கிறார். அப்படி பெரும் சேனை தலை நின்று போர் செய்யும் போதில், சேனை தலை நின்று, சேனைக்கு தலைவனாக சேனாதிபதியாக, என்ன பாண்டவர்கள் பக்கத்துல முறைப்படி திருஷ்டத்யும்னன் திரௌபதியோட அண்ணன் தான் சேனாதிபதி. ஆனாலும் வலிமைன்னு பார்த்து யாரை ரொம்ப நம்பி இருந்தாங்க? அர்ஜுனனையும் பீமனையும். மரியாதையா நினைச்சது யார? யுதிஷ்டிரரை. இத்தனை இருந்தாலும் உண்மையில் அந்த சேனையை நடத்தினவன் யாரு? கிருஷ்ணர். அதனால பெரும் சேனை தலை நின்று போர் செய்யும் போதில் தேர் நடத்தி கொடுப்பார். அதுதான் கண்ணனுடைய அந்த கருணை. அதாவது உமா, நீங்க ஒன்று சொன்னீங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனாலும் அதாவது இப்போ 2வது தடவை நான் இதை படித்த பொழுது, இது மாதிரி ஒரு நண்பன் எனக்கு வேணும்னு கேட்கறதுக்கு பதிலாக இது போன்ற ஒரு நண்பனா நான் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப நல்ல விஷயம். அதுதான் உண்மையிலே இலக்கியத்தினுடைய பயன். இலக்கியத்தை நம்ம ரசித்து நம்ம மனசை அதில் கொடுத்து தோய்வதனுடைய பயன், அதில் உள்ள நல்லதை நாம் அப்படியே வாங்கிக்கணும், நாம் அந்த மயமாகணும். ஆனால் ஒன்று, நம்ம கண்ணன் அளவுக்கு போக முடியுமான்னா, கண்ணன் யாரு? கடைசியை சொல்லிட்டார் இல்லையா, பரமாத்மா, ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா. அதனால இவ்வளவு தூரத்துக்கு அவன் பண்றான்னு சொன்ன சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார், நமக்கும் சாதாரண ஜீவர்களுக்கும் கடவுளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, the difference is not in kind but in degree. அதாவது கடவுளுங்கிறது ஒரு தனி பிரகிருதி, மனுஷன் ஜீவன்கிறது தனி, அது வேற இது வேற இல்லை. அடிப்படையில் 2 பேரும் ஒண்ணுதான். பின்ன என்னங்க தான் டிஃபரன்ஸ்னா, கைண்ட், நாட் இன் கைண்ட், டிகிரி, அளவுல தான் வித்தியாசம். நாம ஒரு சின்ன நீர்க்குமிழி, அவன் பெரிய ஆழி பேரலை, சுனாமியில வந்த ஒரு அலை எவ்வளவு வேற எழும்பும், அது மாதிரியான ஒரு பெரிய பொருள் இறைவன். நாம ஒரு குமிழ், நீர் குமிழ் எவ்வளவு தூரம் வந்துடும்? அந்த நீர் பரப்பினுடைய மேல் பரப்புக்கு மேல எவ்வளவு தூரம் வந்துட போறது? 1 இன்ச் வருமா, 2 இன்ச் வருமா? அப்படி குட்டி குட்டியா நாம இருக்கும் ஜீவர்கள். அவன் அப்படி நம்ம நாந்து பார்க்குற மாதிரி எங்கேயோ இருக்கிறான். அந்த the difference is only in degree, not in kind. அப்போ நாம இத மாதிரி ஒரு நண்பனா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனா இந்த அளவுக்கு இருக்க முடியுமா அப்படிங்கிறது
நமக்கு தெரியாது. கண்ணனுடைய அருள் நம்ம எவ்வளவு தூரம் வேணாலும் கூட்டி கொண்டு போகும். அதனால கண்ணனுடைய அருளை நம்பி அவனை மாதிரி அவன் நமக்கு இருக்கிற மாதிரினா மற்றவர்களுக்கு இருக்க முயலுவோம். அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. கண்ணனை வழிபடுவதற்கு அர்த்தம் அதுதான். அப்புறம் எந்தன் ஊனை வருத்திடும் நோய் வரும் போதினில் உற்ற மருந்து சொல்வான். அதாவது வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஒரு மனசு விட்டு பேசிக்கிறது நண்பர்கள்ட்ட தான், மனமொத்த நண்பர்கள்ட்ட தான் மனசு விட்டு பேசிப்பாங்க. அது மாதிரி இவன்ட்ட என்ன வந்தாலும் உனக்கு உடம்புக்கு நோய் வருதுன்னா அதுக்கு மருந்து சொல்லுவான். அதுக்கு என்ன நிகழ்ச்சி இருக்கு எனக்கு தெரியல, யோசிச்சு பார்த்தேன், ஒன்றும் தோணலை, என்ன நிகழ்ச்சின்னு தெரியல. அர்ஜுனனுக்கு நோய் வந்து கிருஷ்ணர் மருந்து சொல்லி நம்ம பார்த்ததில்லை. சரி, நண்பன் பண்ணிருக்கலாம். நெஞ்சம் ஈன கவலைகள் எய்திடும் போதில் இடம் சொல்லி மாற்றிடுவான். கவலைப்படும் பொழுது அவன் அதை மாற்றி விடுவான். அது ஒவ்வொரு கட்டத்திலையும் அவர்களுக்கு பண்ணுகிற கவலை, கோபம், வருத்தம், ஏமாற்றம், எத்தனையோ விதமான உணர்ச்சிகளால் அவர்கள் உள்ளம் கொந்தளிக்கும் போது அந்த இடத்துல வந்து கண்ணன் சரியான மருந்தை கொடுத்து அவர்களுடைய மனசை சமப்படுத்தி விடுகிறதை நாம பார்க்கிறோம். பிழைக்கும் வழி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு பேச்சினிலே சொல்லுவான். உழைக்கும் வழி வினை ஆளும் வழி பயன் உண்ணும் வழி உரைப்பான். எப்போ பிழைக்கும் வழி சொன்னான் அப்படின்னா, பாண்டவர்கள் எல்லாம், குந்தியும் பாண்டவர்களும் அரண்மனையில் இல்லாம வெளியில போறாங்க. ஆரம்பத்தில் வனவாசத்துக்கு முன்னாடி. அப்போ பிராமணர்கள் போல அவர்கள் மாறு வேடமிட்டு கொண்டு ஒரு ஊரா போறாங்க. அந்த பகாசுரங்களாம் கொண்டுட்டு அப்புறம் இவன் வந்து அந்த அது என்னது அரக்கு மாளிகையில வச்சு கொல்ல பார்க்குறான். அதுலேருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. தப்பிச்சு திரும்பி நாட்டுக்கு வந்தப்புறம் இப்போ அவர்களுக்கு வந்து இதெல்லாம் கொடுத்தாகணும், சொத்துல பங்கு கொடுத்தாகணும், தப்பிக்க முடியாது. அதனால என்ன பண்றான், உள்ளத்துக்கும் ஆகாத காண்டவ பிரஸ்தத்தை கொடுக்குறான். இந்த ஹஸ்திராபுரத்தில் இவன் இருக்கிறான், துரியோதனன். அஃப்கோர்ஸ் அப்பா இருக்கிறாரு, இவன் துரியோதனன் தான் அதை மெயினாக எல்லா பொறுப்புலையும் இருக்கான். இவர்களுக்கு ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னு பாழடைந்த பொட்டல் காடான பயனில்லாத காண்டவ பிரஸ்தத்தை கொடுக்குறான். அப்போ இதை என்ன செய்யறது, இதை வச்சு கொண்டு அப்படின்னு அவங்க நினைக்கும் போது கண்ணன் அங்கே போய் இவர்கள் எல்லாரையும் கூட்டுக்கொண்டு அங்கே அவன் பாதம் பதிச்ச உடனே, ஆஹா இதில் எவ்வளவு செய்யலாம், நீங்க உங்களுக்கு சர்வ சுதந்திரத்தோடு உங்களுடைய ராஜ்யத்தை அமைக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைச்சிருச்சுப்பா, வா இதை இப்படி செய் அப்படி செய்யின்னு அவர்கள் எல்லாரையும் டக் 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 டக்னு வேலை வாங்கி இந்திரபிரஸ்தமாக்கிட்டான். காண்டவ பிரஸ்தத்தை இந்திரபிரஸ்தம் ஆக்குவதற்கு பாண்டவர்கள் உழைப்பை கொடுத்தார்கள், ஐடியா கொடுக்கிறது கண்ணன். பிழைக்கும் வழி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு பேச்சினில் சொல்லிடுவான். அப்புறம் அதுல என்னெல்லாம் இருக்கும், இன்னும் உழைக்கும் வழி, வினை ஆளும் வழி. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, உழைக்கும் வழி அப்படின்னா ஒரு தொழிலாளி ஒருத்தர் கீழே இருந்து வேலை செய்யறோம் போல வேலை செய்யணும்னா அப்படின்னு வேலை சொல்லி கொடுப்பான். வினை ஆளும் வழி, ஆளும் வழி அதாவது ஒரு டீம் லீடர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டீம் லீடர், இப்போ ஐடில எல்லாம் சொல்றோம் இல்லையா, ஒரு டீம் லீடர் என்ன பண்ணுவான், தன் கீழே இருக்கக்கூடிய 4 பேருக்காக அவன் திங்க் பண்ணி இப்படி பண்ணு, நீ இப்படி பண்ணு அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த லீடர்ஷிப்போட செய்யக்கூடியது வினை ஆளும் வழி. சொன்னதை செய்யறது உழைக்கும் வழி. உழைக்கும் வழி, வினை ஆளும் வழி, அப்புறம் பயன் உண்ணும் வழி. இவ்வளவு வேலை செஞ்சாலும் அதுக்கு ஒரு பயன் கிடைக்கும், அதை விடாம நம்ம எப்படி அனுபவிக்கிறது. இங்க உண்ணுதல் என்பது அனுபவித்தல், என்ஜாயிங் த ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஒன்ஸ் ஹார்ட் ஒர்க். நல்லா கஷ்டப்பட்டு இவ்வளவு செஞ்சிருக்கோம், அதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பலன் வரும், இது இப்படியெல்லாம் நீ அனுபவிக்கலாம் அப்படின்னு அதை கூட சொல்லி கொடுப்பானா. அப்புறம் உமா சுட்டி காட்டுற மாதிரி கூப்பிட்ட உடனே, கூப்பிட்ட குரலுக்கு யார் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கூப்பிட்ட உடனே வரணும். டிலே பண்ணி வந்தா பிரயோஜனம் இருக்காது. அது மாதிரி அழைக்கும் பொழுதினில் போக்கு சொல்ல, அந்த அங்க இருந்தேன், அந்த அவசரமா இருந்தேன், எனக்கு இது இருக்காதா அப்படி இப்படிலாம் ஒன்றும் சொல்லாம அரை நொடிக்குள் வருவான். அங்க ஒரு நொடி, இங்க அரை நொடி அடிச்சு பாருங்க, அரை நொடிக்குள் வருவான். அப்புறம் எப்படியெல்லாம் அவன் இருந்தான்,
அப்படி அந்தந்த கஷ்டத்தை சொல்லி அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியவனா கண்ணன் இருந்தான் அப்படிங்கிறதுக்காக மழைக்கு குடை, மழை நேரத்தில் இந்த மழையிலேருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய குடையாக அவன் இருப்பான். பசி நேரத்து உணவு, பசிக்கும் போது என்ன வேணும், நீ ரொம்ப அழகா இருக்க, நீ நல்ல பொண்ணு அப்படின்னு எத்தனை பாராட்டினாலும் நம்மளுக்கு பிடிக்காது. ஒரு தட்டில் சோத்தை கொண்டு வந்து கொடுத்தா அப்பாடான்னு கிடுகிடுன்னு சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். அப்போ பசிச்சா உணவு தான் அங்கே தேவை, அதை கொடுப்பான். எந்தன் வாழ்வினுக்கு எங்கள் கண்ணன், பசிக்கிறவனுக்கு உணவு போலவும் மழைக்கு குடை போலவும் வாழ்வில் எங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன வேணுமோ அதை கொடுக்கக்கூடியவன் கண்ணன். அப்புறம் கேட்ட பொழுதில் பொருள் கொடுப்பான், சொல்லும் கேலி பொறுத்திடுவான். இது நிகழ்ச்சிகளை நாம பார்க்கல, ஆனா பகவத்கீதையில அர்ஜுனன் குறிப்பிடுகிறான். எப்போ அப்படின்னா 11வது அத்தியாயத்துல விஸ்வரூப தர்சன யோகம். ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய விஸ்வரூபத்தை காமிக்கிறார். அவன் கேட்குறான், எனக்கு உங்களுடைய விஸ்வரூபத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படிங்கிறான். அவர் காட்டுகிறார். அப்போ எங்கு பார்த்தாலும் தலைகள், எங்கு பார்த்தாலும் கைகள், கண்கள் ஒவ்வொன்று தான். அது எப்படி இருக்கு, அந்த முகங்கள் எல்லாம் கிரீடம் அணிந்திருக்கிறது, வாயிலேருந்து அப்படியே தீ கக்கி கொண்டிருக்கிறது, பல்ல எல்லா உயிர்களும் அதுக்குள்ள போய் அப்படி விழுகின்றன. விட்டில் பூச்சிகள் தீக்குள் விழுவது போல எல்லாம் இவர் வாய்க்குள்ள விழுது. இது ரொம்ப ஒரு அதிசயமான அழகான உருவம் என்று பார்த்து கொண்டிருக்கும் போது அது பயங்கரமாகவும் மாறுகிறது. அப்படி ஒரு அதி அற்புதமான அச்சத்தை ஊட்டுகின்ற விஸ்வரூப தரிசனம் அவனுக்கு கிடைக்கிறது. யாருக்கு? அர்ஜுனனுக்கு. யார் அந்த விஸ்வரூப தரிசனத்தை கொடுக்கிறார்? ஸ்ரீகிருஷ்ண பகவான். அப்ப அவன் சொல்றான், உன்னுடைய இந்த விஸ்வரூப தரிசனத்தை கண்டு நான் கலங்கி இருக்கிறேன் அப்படிங்கிறான். அச்சத்தை அறியாத அர்ஜுனன் கலங்கி போயிருக்கிறான். அப்படி சொல்லிட்டு தம்மினும் உயர்ந்ததொரு சக்தியை பார்க்கும்போது ஒரு பணிவு வந்துவிடும். தன்னுடைய தோழன் என்று நினைத்த பொழுது கேலி பேசுவான், திட்டுவான், எல்லாம் பண்ணியிருக்கான். இப்போ அவனுடைய பெருமை அறிந்தவுடனே அவனுக்கு பணிவு வந்து விடுகிறது. என்ன சொல்றான், உன்னுடைய பெருமை அறியாது ஹே யாதவ, ஹே கிருஷ்ண, ஹே யாதவ என்று உன் ஜாதி பேரை சொல்லி உன்னை நான் திட்டி கூப்பிட்டுருக்கேன், கேலி பண்ணியிருக்கேன். தனியா இருக்கும்போதோ பிறருக்கு நடுவில் இருக்கும்போதோ உன்னை நான் உன் மதிப்பு தெரியாம உன்னை கேலி பேசியிருக்கேன், அதெல்லாம் நினைச்சு என்ன பனிஷ் பண்ணிடாதே அப்படின்னு கேட்கிறான். எதுக்கு சொல்ல வரேன், கேலி பொறுத்திடுவான். நான் உன்னை கேலி பண்ணியிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸுங்கிற முறையில் உரிமை எடுத்துக்கொண்டு கேலி பண்ணுவோம், அது மாதிரி பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு அப்போ தெரியல நீ யாருன்னு. இதோ உன்னுடைய இந்த விஸ்வரூபத்தை பார்த்த உடனே சகலமும் சர்வமும் நீயே என்று பார்க்கும்போது, குறிப்பாக அழிவுக்காகவே உலகத்தை அதனுடைய உரிய காலத்தில் அழித்து துடைத்து தள்ளுவதற்காக நீ வந்திருக்கிறாய் என்பதை அறியும் போது உன்னுடைய மகிமை எனக்கு விளங்குகிறது. அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த உன்னை நான் கேலி செய்திருக்கிறேன், அப்பா என்னை மன்னித்துக் கொள்னு கேட்கிறான். அதனால கேலி பொறுத்திடுவான். அப்புறம் என்னை ஆட்டங்கள் காட்டியும் பாட்டுக்கள் பாடியும் ஆறுதல் செய்திடுவான். எப்படியெல்லாம் நமக்கு வருத்தத்தை போக்கி சிரிக்க வைக்க முடியுமோ அதெல்லாம் செஞ்சிருவான். அதுக்கு பஃபூன் மாதிரி வேணாலும் பண்ணுவானா இருக்கும். ஆட்டங்கள் காட்டியும் பாட்டுக்கள் பாடியும் எல்லாம் பண்ண தயார். அவனுக்கு அதை பற்றி கவலை இல்லை. இந்த நாட்டத்தில் கொண்ட குறிப்பினை இகுதென்று நான் சொல்லும் முன் உணர்வான். இது வேணும் அது வேணும் வாய்விட்டு கேட்கறான், கன்சல்ட் பண்ணிக்கிறான். ஆனா சில சமயங்கள் அதை சொல்லாம இவன் தனக்குள்ள யோசித்து கொண்டிருக்கிறான் அர்ஜுன். அப்படி நினைச்சாலும் நினைச்ச உடனே அதை புரிந்து கொண்டு விடுவான். எந்த நாட்டத்தில் கொண்ட குறிப்பினை இகுது என்று நான் சொல்லும் முன் உணர்வான். அன்பர் கூட்டத்திலே இந்த கண்ணனை போல் அன்பு கொண்டவர் வேறுளரோ. இவ்வளவு ஏன் அவன் செய்யறான்னா என் மீது அவன் வைத்திருக்கும் அன்பு. அதனால நம்ம பின்னாடி எப்படி பார்க்கிறோம், அடுத்து வரும்போது சொல்றேன். உள்ளத்திலே கர்வம் கொண்ட போதினில் ஓங்கி அடித்திடுவான். நட்புனா என்ன, சிரிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, இடித்து திருத்தும் இணக்கம். நண்பன் தவறு செய்யும் போது கூட இருக்கக்கூடிய தோழன் என்ன செய்யணும், நல்லா தட்டி கேட்கணும், அதை இடித்து உரைக்கணும். இது தப்புடா, நீ இப்படி செய்யறது, இப்படியா செய்வ அப்படின்னு கேட்கணும். அப்படி கேட்கறானா, ஓங்கி அடித்திடுவான். நெஞ்சில் கள்ளத்தை கொண்டு ஒரு வார்த்தை சொன்னால் அங்கு காரி உமிழ்ந்திடுவான். இது எப்போ, இதுல ஏதாவது நமக்கு உதாரணம் இருக்கான்னா,
அழகானது ஒரு உதாரணம். போர்க்களத்தில் அர்ஜுனன் ரொம்ப வேகமாகத்தான் வரான். இவங்களெல்லாம் விடக்கூடாது, யார் என்னை எதிர்த்து யுத்தம் செய்ய திரண்டிருக்கிறார்கள், அதர்மத்தின் வழி நின்று அவர்களை நான் பார்க்கணும், ஓ அப்படின்னு வந்தவன் அங்கே தன் கண் முன்னால் பீஷ்ம பிதாமகரையும் குரு துரோணாச்சாரியரையும் மற்ற பெரியவர்களையும் பார்த்த உடனே அவனுக்கு மனம் கலங்கி விடுகிறது. அப்போ பெரிய நர்வஸ் அட்டாக்கு, சும்மா ஒரு இதில் இல்லை, டென்ஷன்லையும் டென்ஷன், பரம டென்ஷன் வந்துடுச்சு. அந்த நேரத்தில் அர்ஜுனனை எப்படி முதல்ல தூக்கி விடுறார், அட்வைஸ் எல்லாம் பண்ண முன்னாடி அப்படியே கன்னத்தில் பளார்னு அரையாம வார்த்தையால் அரைகிறார் கண்ணன் ஸ்ரீகிருஷ்ணர். ரெண்டாவது அர்ஜுனன் அவன் நினைக்கிறதெல்லாம் புலம்பி கொட்டுறான். முதல் அத்தியாயம் ஃபுல்லும் அர்ஜுனுடைய புலம்பல் தான், அதாவது 2வது பகுதி முழுவதும். அப்போ அவனை பேச விட்டு பேசாமல் கேட்டே இருக்கிறார். அவன் பேசி முடித்த உடனே அவர் சொல்றார், பார்த்தா அலியின் இயல்பை அடையாதே, அது உனக்கு பொருந்தாது அப்படிங்கிறார். அலின்னா ஆம்பளை இல்லை பொம்பளை இல்லை. அர்ஜுனன் எப்படிப்பட்டவன், ஆண்மை மிக்கவன், வீரன், வில்லுக்கு விஜயன். அவனை பார்த்து நீ அலி மாதிரி நடக்காதரா அப்படிங்கிறான். அவன் உரிமை எடுத்துக்கொண்டு நண்பனாக இடித்து உரைக்கிறான். என்ன சொல்ற, கள்ளத்தை கொண்டு ஒரு வார்த்தை சொன்னால் அங்கு காரி உமிழ்ந்திடுவான். அலியின் இயல்பை அடையாதே, அது உனக்கு பொருந்தாது. எதிரிகளை வாட்டுபவனே, இழிவான இந்த உள்ள தளர்வை துறந்து விட்டு எழுந்திராய் அப்படிங்கிற. அதுக்கு முன்னாடி ஆமா என்ன நீ இப்படி இருக்க, இந்த ஒரு நெருக்கடியில உனக்கு எப்படி இதெல்லாம் வந்தது, சொர்க்கத்தை தடுப்பதும் புகழை போக்குவதுமாக இந்த உள்ளச்சோர்வு இந்த நெருக்கடியில் உனக்கு எப்படி வந்தது, பார்த்தா அலியின் இயல்பை அடையாதே என்று இடித்து திருத்தி அவன் அப்படியே அதுல இருந்து தூக்கி கொண்டு வரார். அப்போ அட்வைஸ் பண்ண முன்னாடி, தத்துவத்தை சொல்ல முன்னாடி அப்படி உணர்ச்சிகரமா அவன் பொங்கி கொண்டிருக்கும் போது அதுல இருந்து வெளிவருவதற்கான ஒரு மாற்று உணர்ச்சியை செலுத்துறார் அப்படி வேகமா. அப்போ கள்ளத்தை கொண்டு ஒரு வார்த்தை சொன்னால் அங்கு காரி உமிழ்ந்திடுவான். அப்புறம் சிறு பள்ளத்திலே நெடுநாள் அழுகும் கெட்ட பாசியை எற்றிவிடும், பெருவெள்ளத்தை போல் அருள் வார்த்தைகள் சொல்லி மெலிவு தவிர்த்திடுவான். இதுவும் கீதையை நாம் எடுத்துக்கலாம். அறியாமை என்பது அந்த பாசி நெடுநாளா ஜென்மாந்தரங்களா பல பல பிறவிகளா நம்முடைய உள்ளத்துல படிந்து போயிருக்கிறது. அதை எப்படி போக்குறதுன்னா, எந்த ப்ரஷ்ஷை வச்சும் தேய்ச்சாலாம் அது போகாது, பெரிய வெள்ளம் அடிச்சு கொண்டு போனா தான் அது போகும். அப்படிப்பட்ட அருள் வெள்ளமாக அவன் இருக்கும் அவனுடைய வார்த்தைகள், பார்வை, அவனுடைய உபதேசம். அப்படி நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய கீழ்மைகளையெல்லாம் துடைத்து தள்ளிவிடக்கூடியதாக பெருவெள்ளம் போன்று. ஏன்னா நம்முடைய அறியாமை ரொம்ப வலுவா இருக்கும்போது அதுக்கு மேட்சிங்கா இவரோடதும் பலமா வரணும் இல்லையா. அதனால பெருவெள்ளத்தை போல் அருள் வார்த்தைகள் சொல்லி அதனுடைய விளைவு என்ன, மெலிவு தவிர்த்திடுவான். உள்ளம் அப்படியே கார்பண்ய தோஷகங்கிறார் அர்ஜுன் சொல்றான். கார்பண்ய தோஷக உபகத ஸ்வபாவக, என்னுடைய இயல்பான வீரம் எல்லாம் சிறுமை என்று கேட்டினால் இப்ப போயிடுச்சு. சிறுமை என்று கேட்டினால் நல்லியல்பை இழந்த நான் அறநெறி இன்னது என்று அறியப்பெறாது மயங்கி உண்மை வினவுகிறேன் அப்படின்னு சொல்றான். அது மாதிரி இருக்கும்போது அருள் வார்த்தைகள் சொல்லி அந்த மெலிவை, கீழ்மையை, பலவீனத்தை நீக்கி விடுவான். அப்புறம் சின்ன குழந்தைகள் போல் விளையாடி சிரித்து கழித்திடுவான். நல்ல வண்ண மகளிர் வசப்படவே பல மாயங்கள் சூண்டிடுவான். அதுக்கு உமா சொன்ன மாதிரி நம்ம அந்த கோபிகைகளோடு அவன் விளையாடுறதை இந்த இடத்துல நினைச்சுக்கலாம். அவன் சொன்னபடி நடவாவிடிலோ மிக தொல்லை இழைத்திடுவான். கண்ணன் தன் இப்படிலாம் குறும்பெல்லாம் பண்றானே, போடா போ, நீ இனிமே கூட வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிடாமான்னா முடியாது. கண்ணன் தன்னை இழந்து விடில் ஐயகோ பின் ஜகத்தில் வாழ்வதில், அவன் இல்லாட்டா என்னால வாழ முடியாது அப்படின்னு இப்ப சொல்றான்ல. கடைசியில அதான் நடக்கிறது. என்ன, யுத்தம் எல்லாம் முடிந்து
36 வருஷங்கள் யுதிஷ்டிரர் ராஜாவாக ஆளுகிறார். இவங்க 4 பேரும் படை தளபதியாகவும் மந்திரியாகவும் கூட இருந்து அந்த ராஜ்ய பாரத்தை வெற்றிகரமாக அவர்கள் சேர்ந்து நிர்வகிக்கிறார்கள். தலைவர்ங்கிற முறையில் மூத்தவனாகிய யுதிஷ்டன் ராஜா. இப்படி 36 வருஷம். எப்போ போர் முடிஞ்சப்புறம், குருக்ஷேத்திர போர் முடிந்த பிறகு 36 ஆண்டுகள் யுதிஷ்டிரர் ஆட்சி புரிகிறார். போர் நடக்கும் போதே கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் 89 வயசு. அவரை விட 3 வயசு என்னவோ பெரியவர் யுதிஷ்டிரர். அதுக்கப்புறம் 36 வருஷம் ஆளுகிறார். இப்போ கிருஷ்ணருக்கு, இவங்களுக்கு 125 வயசு ஆயிடுது. கிருஷ்ணருக்கு 36 சேர்த்துக்கோங்க, 90 36 என்ன, அந்த 189 36 125 வயசு ஆனப்புறம் கிருஷ்ணர் யதாஸ்தானம் போகலாம், நம்ம வந்த காரியமெல்லாம் முடிஞ்சாச்சு அப்படின்னு அவர் கிளம்பி போயிடுறார். அப்போ அர்ஜுனனுக்கு வாழவே பிடிக்கல. அர்ஜுனன், கண்ணன் இல்லாம நான் இங்க எப்படி வாழுவது, நம்ம போயிடுவோம், எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறான். அது நடுவில் சில கஷ்டங்கள்லாம் வருது, அது ஒரு பக்கம். ஆனா அவனுக்கு உண்மையிலேயே கண்ணனை விட்டு இருக்க முடியல. ஏன்னா அவர் பாண்டவர்களுக்கும் திரௌபதிக்கும் எல்லாருக்கும் உதவி செய்தாலும் எல்லாரிலும் அவனுக்கு கூடுதலா பிடிச்சது யாருன்னா அர்ஜுனன். 2 பேரும் ஒரே வயசு. பீமனும் யுதிஷ்டிரரும் மூத்தவர்கள், இவங்க 2 பேரும் சின்னவர்கள், இவர் சம வயசு. அதனால அது நட்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. அதோடு கூட நரநாராயணர்கள். அர்ஜுனன் என்பவன் முன் ஜென்மத்தில் நரன் என்கின்ற ரிஷி, ஸ்ரீகிருஷ்ணர் நாராயணன் என்கின்ற ரிஷி. அதனால அவர்களுக்குள்ள அந்த ஒரு சிறப்பு ஈர்ப்பு. இப்போ கிருஷ்ணர் யதாஸ்தானம் போனப்புறம் அர்ஜுனனால இருக்கவே முடியல. கொஞ்ச நாள்லயே அவன் சொல்லிட்டான், அண்ணா எனக்கு முடியல, நம்ம எதுக்கு இந்த உடலை வச்சு வாழணும், போயிடலாம் அப்படின்னு சொல்றான். உடனே எல்லாரும் முடிவெடுத்து விடுகிறார்கள். யாரு? 5 சகோதரர்களும் பட்ட மகிழ்ச்சியாகி திரௌபதியும் கூட வருவதுன்னு சொல்லி, நீங்க பேரப்பிள்ளைகள்கிட்டலாம் நீங்க ராஜ்யத்தை பார்த்துக்கோங்க, அதுன்னு அவரவருக்கு பொறுப்பை கொடுத்துட்டு சுபத்திரையும் விட்டுவிட்டு இவங்க திரௌபதியோட இவங்க 5 பேரும் போறாங்க. எதுக்கு? இமயமலையில் ஏறி அப்படியே உயிரை விடுவதற்கு. ஏன்னா கண்ணன் இல்லாம வாழ முடியல, அவ்வளவுதான். நான் இன்னும் எதுக்கு வாழ்ந்து கொண்டே இருக்கணும்? இனி இவங்களை பார்த்தா ஒரு நோய் நொடி இல்லாத மாதிரி இருக்கா. 125 வயசாச்சு, ஆனாலும் அவங்க பாட்டுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. கண்ணனும் விட்டுட்டு போயிட்டான் ஈஸியா. ஏன்னா இவ்வளவு காரியத்துல கூடவே இருந்தவன் போயிட்டான். இப்ப நம்ம யாருக்காக வாழணும்? ராஜ்யத்தை பார்க்கறதுக்கு பேரன் எல்லாம் வந்தாச்சு, நம்ம போவோம் அப்படின்னு முடிவெடுத்து போயிட்டாங்க. எப்படி பாருங்க. அப்போ கண்ணன் தன்னை இழந்துவிடில் ஐயகோ பின் ஜகத்தினில் வாழ்வதிலேன். கோப்பத்திலே ஒரு சொல்லில் சிரித்து குலுங்கிட செய்திடுவான். அதுக்கெல்லாம் ஒரு பெரிய திறமை வேணும்ல. அவன் கோவப்படுறான்னா கூட இருக்கிறவன் கோவப்பட்டா அதை மாத்திர மாதிரி நம்மளுக்கு பேச தெரியணுமே. அதெல்லாம் கண்ணனுக்கு தெரியுமா? மனஸ்தாபத்திலே ஒன்று செய்து மகிழ்ச்சி தளிர்த்திட செய்திடுவான். அவன் கூட எனக்கு கோவம் வந்துருச்சு, என்ன இப்படி பண்ணிட்டேன் போன்னு நான் கொஞ்சம் முன்னு இருந்தேன்னா என்னவாவது பேசி செஞ்சு சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தி விடுவான். பெரும் ஆபத்தினில் வந்து பக்கத்திலே நின்று அதனை அந்த ஆபத்தினை விலக்கிடுவான். சுடர் தீபத்தி அதை பார்த்தேன் கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா? கர்ணன் விட்ட அம்பு அர்ஜுனுடைய கழுத்தை விட்ட வருது. இவர் என்ன பண்ண, சத்தம் போடாம கட்ட வரலால, வெறும் ஒத்த கட்ட வரலால ஒரு அழுத்தறார். அந்த தேர் ஒரு அடி இறங்கிடுது. அப்ப இவன் அப்படியே கழுத்தை வெட்ட வேண்டியது இங்கே போயிடுச்சு. ஏன்னா இது தேர் இறங்கியாச்சு. அப்போ இங்கே இருந்தவன் கீழே இறங்கிட்டான். அது பாட்டுக்கு நேரம் போயிட்டு இருக்கு, முடிஞ்சு போச்சு, காப்பாற்றிட்டான். இதை பற்றி நம்ம சுவாமிஜி தானவீரன் கர்ணன்கிற நாடகத்தில் எழுதியிருப்பாங்க. அப்போ இவன் கடைசியில் உயிர் பிரியின் முன்னாடி தனக்கு நடந்ததெல்லாம் அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி நினைச்சு பார்க்குறான். எல்லாருக்குமே வாழ்க்கையில் மரண சமயத்தில் அது வரைக்கும் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் அந்த பிறவியில் அந்த உடலில் நடந்தது அத்தனையும் கண்ணு முன்னாடி வருமா. அது மாதிரி இவன் நினைச்சு பார்க்குறான் கர்ணன். அப்போ அவன் அதில் ஒன்று அவன் சொல்றது, நான் சல்லியன் சொன்ன போது அவன் சொன்ன நெஞ்சுக்கு வையி அப்படின்னு சொல்றான். நீ இந்த நாகாஸ்திரத்தை அர்ஜுனனின் நெஞ்சுக்கு குறிவை அப்படின்னு சல்லியன் சொல்றான். ஆனா அதை கேட்காம நான் முதல்ல வச்சுட்டேன், அதுக்கப்புறம் நீ சொல்றிய வீரன் ஒரு தடவை வச்சதை மாற்றக்கூடாதுன்னு அவன் கழுத்துக்கே வச்சுட்டான். கழுத்துக்கு வச்சதை தொடர்ந்து அப்படியே விட்டுட்டான். அதுக்கு இவன் சொல்றான், அந்த கடைசி நேரத்துல கர்ணன் அதை ரீகால் பண்ணி நினைச்சு பார்க்கறான். என்ன, நான் அந்த
கழுத்துக்கு குறிவைத்த அந்த நாகாஸ்திரம் இவனை வெட்டாதபடி கீழே இந்த தேர் இவ்வளவு கனத்த தேர காலால் அழுத்தினானே, இவன் என்ன அரக்கனா, என்ன ஒரு வலிமை அப்படின்னு நினைச்சு பார்க்குறான். ஒரு கால் கட்டவரலாறு ஒரு அழுத்தி அம்புட்டு தேரு, 2 ஆளு வேற உட்காந்துருக்காங்க, எல்லா படைக்கலன்கள் இருக்கு, அத்தனோட சேர்த்து அதை அழுந்தணும்னா என்ன வலிமையை கொடுத்துருக்கான். நண்பன் உயிரை காப்பாத்தனுமே. அதனால் அப்படி எங்க இருக்கு, ஆபத்தினில் வந்து பக்கத்திலே நின்று அதனை விலக்கிடுவான், சுடர் தீபத்திலே விழும் பூச்சிகள் போல் வரும் தீமைகள் கொண்டிடும். தீமையெல்லாம் இவன்கிட்ட வந்தா அப்படியே பொசுங்கி போயிடும் அப்படிங்கிற. உண்மை தவறி நடப்பவர் தம்மை உதைத்து நசிக்கிடுவான். தன் மாமாவா இருந்தாலும் சரி, கம்சனை கொண்டார், நிறைய பேர் அந்த மாதிரி அரக்கர்களை கேடு செய்கிறவர்களை, சமுதாயத்துக்கு கேடு செய்கிறவர்களை அழித்து கொண்டு விடுவான். அருள் வன்மையினால் அவன் மாத்திரம் பொய்கள் மலை மலையாய் உரைப்பான். இதுதான் எனக்கு பிடிக்கல, இது என்ன ஒரே கான்ட்ராஸ்டா இருக்கே அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா. இதுலயும் அடுத்த பாடல்லையும் பத்தியிலையும் பாரதியார் கண்ணன், ஸ்ரீகிருஷ்ணா வாஸ் தி ரிசெப்டிக்கல் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் குவாலிட்டிஸ். இயற்கையில 2 விதமான மாறுபட்ட முரண்படுகின்ற 2 ஆப்போசிட் குவாலிட்டிஸையும் நாம பார்க்கலாம். இருள் இருந்த ஒளி இருக்கு, சூடுனா குளிர்ச்சி இருக்கு, அப்படி எல்லாமே இயற்கையில இருக்கு இல்லையா, எதிரடையான குணங்கள். அது மாதிரி இவன்கிட்ட எல்லாம் இருக்கு. அது கண்ணன், அவனே இயற்கை, அவனே உலகம், அதற்கு அப்பாற்பட்டவன் அவன். அதனால அவன்கிட்ட எல்லா விதமான அந்த நம்மால் புரிந்து கொள்ள முடியாத மாறுபட்ட குணங்கள் அவன்கிட்ட இருக்கான். அதனால அப்புறம் கண்ணனுடைய வாழ்க்கை நமக்கு என்ன பாடத்தை புகட்டுகிறது. ராமர் நீ தர்மத்திலிருந்து பிசகாதே என்கிற பாடத்தை புகட்டும்படி தர்மவானாக கடைசி வரையில் இருக்கார். அவர் சின்ன 1-2 என்ன வாலி வதம் மாதிரி ஏதாவது அதுக்கு நம்ம போட்டு பட்டிமன்றத்துக்கு மேல பட்டிமன்றம் வச்சு ராமர் பண்ண தப்பு கிப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ அவர் மெயினா 99% அப்படியே தர்மத்தை கடைப்பிடிச்சிட்டு, இவர் என்ன பண்ணிட்டாருன்னா நின்னா திரும்பிதான் மாத்தி பண்றாரு, என்னென்னையோ பண்ணிடுறாரு. எப்படியெல்லாம் ஏமாத்தனமோ, அவங்க தடுக்கலை நினைஞ்சா கோலத்துல நுழைவான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்ன மாயங்கள் அவங்க பண்ணினாலும் அதுக்கு பதில் பண்றதுக்கு இவர் தயாரா இருக்கிறார். இன்னொரு இது கூட சொல்லுவாங்க, உத்தவர் கேட்கிறார் கண்ணன்ட்ட கடைசியில கண்ணன் உடலை விட்டு போக போறேன்னு சொல்லும்போது பல சந்தேகங்கள் சிலதை கேட்டு தெரிஞ்சுக்க. அப்போ சொல்றான், உத்தவர் கேட்கிறார், நீ நண்பரா அவங்க கூடவே இருந்தும் பாண்டவர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அது எல்லாத்தையும் விட ரொம்ப வருத்தத்துக்குரியது திரௌபதி அத்தனை பேர் நிறைந்த சபையில வச்சு மானபங்கப்படுத்தப்பட்டா, அப்ப ஏன் நீ தடுத்திருக்க கூடாது, அந்த விளையாட்டுல அவங்க ஜெயிக்கும்படி பண்ணியிருக்கலாம், ஏன் அப்படி ஒரு அவமானத்தை அவங்களுக்கு கொடுத்த அப்படின்னு கேட்குறான். உத்தவர் கேட்குறார். அப்ப கிருஷ்ணர் சொல்றார், நான் தயாரா இருந்தேன், அவன் என்னை கூப்பிடலையே. அதாவது யுதிஷ்டிரருக்கு மனசுக்குள்ள, அதாவது அவருக்கு இந்த சூதாட்டம் பிடிக்குமா, ஆனா கொஞ்சம் கண்ணன் முன்னாடி விளையாட வெக்கமா, அதனால இதை கண்ணனுக்கு சொல்லக்கூடாது, நம்மளா சமாளிச்சு ஜெயிச்சிடணும்னு பார்த்திருக்காரு. பாவம் ஜெயிக்க முடியல. அவர் நினைக்கிறாரா, நீ கண்ணன் உள்ள வந்துடக்கூடாதே இந்த இடத்துல, அவன் சொல்லட்டா நீ வரலாம்ல, அவன் நினைக்கிறான் என் மனசுக்குள்ள, தன் மனசுக்குள்ள யுதிஷ்டன் நினைக்கிறான் கண்ணன் வந்துடக்கூடாது, நான் அப்புறம் எப்படி வருவேன், இனி வராதுன்னு அவன் சொல்லிட்டானே, நான் எப்படி வருவேங்கிறார். மனசுக்குள்ள அப்படி நினைச்சிருக்கான், கண்ணன் இப்ப வந்துடக்கூடாது, நம்மளே இதை முடிச்சிடணும், சமாளிக்கணும். என்னத்தை சமாளிக்கிறது. அப்புறம் கடைசியில இவள் கூப்பிட்டா, அவளும் கூட முதல்ல தன்னுடைய திறமையெல்லாம் வச்சு போராடி வாதாடி எல்லாம் பண்ணி பார்க்கற. கடைசியில வேற வழி இல்லை, ஒண்ணுமே பண்ண முடியலன்னு கிருஷ்ணான்னு கூப்பிட்ட போது வந்துட்டான். கிருஷ்ணர் சொல்ற, துரியோதனன் என்ன பண்ணினா, பணம் வைக்கிறதெல்லாம் நான் ராஜாங்க முறையில என் பொருளை நான் பணம் வைக்கிறேன், என் சார்பில் எங்க மாமா சகுனி ஆடுவார்னு சொன்னான். அப்ப நீ சொல்லிக்கலாம்ல, என் சார்பில் கிருஷ்ணர் ஆடுவார்னு. அப்ப நீ இந்த பிரச்சனையே வந்திருக்காது, முதல்ல சகுனியை நான் தோற்கடிச்சிருப்பேனே, அதுக்கு அவன் இடமே கொடுக்கல, அப்ப நான் என்ன பண்றதுங்கிறார். அப்போ அவர் எதுனாலும் அவரால் பண்ண முடியும், அது செய்யறதுக்கு அவற்றை என்ன இருக்குங்கிறதுக்கு ஒரு அழகான வார்த்தை போட்டார், அருள் வன்மையினால். வன்மையினா என்ன, வளம் மிகுந்தவர். எதுல, அருள், இறை அருள், அந்த தெய்வீக பேராற்றலில் எல்லையற்றவர் அவர் விளங்குவதால் என்ன பொய் சொன்னாலும் முழுங்கிட்டு அப்படியே இருப்பார், ஒரு இதுவும் வராம அப்படி இருப்பார். நமக்கெல்லாம் அது பாதிக்கும், அவர் அது பாதிக்காது. எப்படி, பாம்பின் பல்லில் விஷம் இருக்கிறது, அது பாம்பை ஒன்றும் செய்யாது.
அதை தீண்டினால் தீண்டப்படுபவன் உயிர் கணமே மாய்ந்துவிடும். அப்படி கண்ணனுடைய அருள் வன்மை, இறைவனுடைய அருள் வன்மை இந்த உலகத்தில் நலன் கேடு அனைத்தையும் அவரே தாங்கிக் கொண்டிருக்கார். கேடுங்கிறது என்ன, கடவுளுக்கு அந்நியமா இருக்க முடியுமா என்ன? அவருக்குள்ளதான் இருக்கு. அதுவும் அவருக்கு அந்நியமா இருந்தால் அது அவரை விட பெருசா போயிடுதுன்னு அர்த்தம். அப்ப அவருக்குள்ள இருக்கு, எல்லாத்தையும் ஜீரணித்து கொண்டு அப்படியே ஜம்முன்னு இருக்கார். அதனால அருள்வன்மையினால் அவன் மாத்திரம் பொய்கள் எப்படி சொல்லுவான், சின்ன சின்ன பொய்யெல்லாம் கிடையாது, மலை மலையா உரைப்பான். நல்ல பெண்மை, அப்புறம் கான்ட்ராஸ்ட் எதிரெதிர் குணங்கள்னு. பெண்மை குணமுடையான், சில நேரத்தில் பித்தர் குணமுடையான், பைத்தியம் போல இருக்கிறான். மிக தன்மை குணமுடையான், குளிர்ந்த இயல்பு உடையவன். சில நேரம் தழலின் குணமுடையான், நெருப்பு போல இருக்கிறான். கொல்லும் கொலைக்கு அஞ்சிடாத மறவர் குணம். அப்போ அந்த க்ஷத்ரிய வீரம் அவன்கிட்ட இருக்கு. ஆனாலும் அவன் பேசுறது எப்படி இருக்கும், சொல்லும் மொழிகள் குழந்தைகள் போல் ஒரு சூதறியாத சொல்வான். அப்படி ஒன்றும் தெரியாத குழந்தை மாதிரி பேசுவானா. என்றும் நல்லவருக்கு ஒரு தீங்கு நண்ணாது நயம் உற காத்திடுவான். பாண்டவரின் விஷயத்திலே நாம் அதை பார்க்கிறோம். கண்ணன் அல்லவருக்கு விடத்தினில் நோயில் அழலினும் கொடியான். வாழ்க்கையில கொடுமையானவை என்னென்ன, விஷம், நோய், நெருப்பு, அதெல்லாம் விட கொடியவனா இருந்துருவான். யாருக்கு, நல்லவர் அல்லாதவருக்கு, கெட்டவர்களுக்கு, தீயவர்களுக்கு. காதல் விளைய மயக்கிடும் பாட்டினில் கண் மகிழ் சித்திரத்தில். சொன்ன மாதிரி கண் கவர் இல்லை, கண் மகிழ் அப்படின்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, அந்த கண் அதை பார்த்து பார்த்து மகிழ்கிறதா, அந்த சித்திரத்தை பார்த்து. கண்ணனுடைய கலைத்திறமைகள், அதாவது உதவி செய்வது, நடைமுறை வாழ்க்கையில் செய்த உதவிகள், அப்புறம் போர் களத்தில் செய்கிற உதவிகள், தெய்வீக பெருமைகள், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, கலைத்திறமை அவற்றை நிறைய இருக்கு அப்படின்னு சொல்ற. ஆய கலைகள் 64 அவர்கிட்ட சேவகம் செய்தன. அதனால நல்லா பாடுவான், அப்புறம் சித்திரம் வரைவான், பகை மோதும் படைத்தொழில் அதுவும் தெரியும் அவனுக்கு, எதிரிகளை கொல்லக்கூடிய இந்த யுத்தமும் தெரியும். எல்லாவற்றிலும் திறமுற்றிய பண்டிதன் கான். அதாவது கண்ணனை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, படிக்காதவன் கேள்வி விடுவாங்க நம்ம எதிராளிகள்லாம், சிசுபாலன் போன்றோர். ஏன்னா 12 வயசு வரைக்கும் அவன் ஆயர்கள் நடுவில் மாடு மேய்க்கிற கூட்டத்துல தான் இருந்தான். அதனாலதான் மாடு மேய்க்கிறவன் ஒன்றும் தெரியாதுன்னு அவரை சொல்லுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவன் திரும்ப மதுராக்கு வரும்பொழுது 12 வயசுக்கு மேல குருகுலத்துக்கு அனுப்பப்படுகிறான். அப்போ ரொம்ப கொஞ்ச நேரத்திலே, சில மாசங்கள்லயே அவன் எல்லா கலை, அதுல என்ன ஆச்சரியம் இல்லையா, எல்லா கலைகளும் அவனுக்கு சேவகம் பண்ணுகின்றன, எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு விடுகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி யாவிலுமே திறமுற்றிய பண்டிதன் கான். உண்மை என்ன, இப்பதான் வருது, ஒரு மனுஷன்ட்ட இவ்வளவு திறமை சிறப்பு இருக்க முடியுமா? உயர் வேதம் உணர்ந்த முனிவர் உணர்வினில் மேவு பரம்பொருள் கான். இவனுடைய உண்மையான இருப்பிடம் எது? ஞானிகளின் ஹிருதயத்தில் அவன் வசிக்கின்றான். வேதம் உணர்ந்த முனிவர் உணர்வினில் மேவு பரம்பொருள் கான். சரி, அவன் அவ்வளவு பெருசா இருந்தா எனக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கும் அதை உபதேசித்தான். நல்ல கீதை உரைத்து என்னை இன்புறச் செய்தவன் கீர்த்திகள் வாழ்த்திடுவேன். அப்ப நாம என்ன செய்யணும்? அவன் புகழை திரும்ப திரும்ப பாடணும். இப்படியெல்லாம் எனக்கு பண்ணினான், இப்படியெல்லாம் எனக்கு செய்தான் என்று அந்த அவன் அருளை பெற்ற விதத்தை நாம் எண்ணி எண்ணி திரும்ப திரும்ப போற்றணும். இறைவனுடைய திருவருளை நாம் பெற்றவாறு போற்றி ரசித்து வணங்கி மகிழ்ந்து அதை நினைச்சிட்டே இருக்கணும். அதை செய்வேன் அப்படிங்கிறார். கீதையிலே சொல்றார், பக்தர்கள் அப்படித்தான் இருப்பாங்க. என்ன செய்வாங்க? வாழ்க்கையே பகவானுக்காக ஒப்படைத்து விட்டு பகவானை பற்றி பேசுவதிலும் நினைப்பதிலும், 2 பேர்கிட்ட பேசினா 2 பேர் பேசிக்கிட்டா, பக்தர்கள் பேசினா பகவானை பற்றி தான் பேசுவாங்க, உலக விவகாரங்கள் பேச மாட்டாங்க. சரி, தனியா இருந்தா அவரை நினைச்சு நினைச்சு சந்தோஷமா இருப்பார், பகவானை நினைச்சு நினைச்சு சந்தோஷமா இருப்பார். துஷ்யந்திச்ச ரமந்திச்ச, அவரை பற்றி பேசுவதிலும் எண்ணுவதிலும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் அடைந்து இருப்பார்கள் பக்தர்கள். அதைத்தான் இங்கு அழகாக சுட்டி காட்டுகின்றார் பாரதியார். அதனால நீங்க சொன்ன மாதிரி எல்லா இந்த கண்ணன் பாட்டு ஒன்னொன்னுலையுமே அங்கே கண்ணனுடைய அருளை பெற்ற பாரதியார் இடத்துல நம்மளை நாம வச்சுக்கத்தான் வேணும். அதுதான் அதனுடைய அந்த பாடலை சரியா ரசிக்க முடியும். உமா ஒருபடி மேலே போய்
கண்ணனாவே ஆயிடணும்னு சொல்லிட்டா. ரொம்ப பெரிய விஷயம் அது. கண்ணன் அருளால் சித்திக்கும். நிச்சயமாக அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்றபடி நாம் கண்ணன் போன்ற நல்ல நண்பனாக இருக்கணும்னா கண்ணனை நாம் உள்ளத்துக்குள்ளே இடையறாது வணங்குவோம். அவன் நமக்கு அதெல்லாம் உணர்த்துவான், உள்ளத்துக்குள்ளே உணர்த்தி வாழ்க்கையில் அதற்கு உரு கொடுப்பான், செயல்படுத்துவான். அதெல்லாம் அந்த ரகசியங்கள்லாம் அவனுக்கு தெரியும். அவன்கிட்ட விட்டுருவோம், நாம் அவனை நினைக்கிற வேலையை மட்டும் செய்வோம். என்ன நடக்கணுமோ அது நடக்கும். அதனால் கண்ணனின் மகிமைகளை வெவ்வேறு விதங்கள் அழகாக பாடுகிறார். இப்போ நாம் கண்ணன் தோழனாக எப்படியெல்லாம் அர்ஜுனனுக்கு விளங்கினான் என்கின்ற மகிமைகளை இந்த முதல் பாடலிலே ரொம்ப அழகாக வைத்திருக்கின்றார். எனக்குமே இவ்வளவு பாடல்லே முதல்ல பிடிச்ச பகுதி இதுதான். உண்மை தவறி நடப்பவர் தம்மை உதைத்து நசுக்கிடுவான், அருள்வன்மையினால் அவன் மாத்திரம் பொய்கள் மலை மலையா உரைப்பான். சின்னது கூட இல்லைங்க, ஒன்று கூட இல்லைங்க, மலை மலையா அப்படி எவரெஸ்ட் மாதிரி பெரிய பெரிய பொய் போட்டு ஒரு குண்டை போட்டு காரியத்தை முடிச்சு விட்டுருவான் அப்படின்னு கண்ணனுடைய மகிமையை ரொம்ப அழகாக சொல்லுகிறார் பாரதியார். அப்போ இவள் இப்படி பொய்யெல்லாம் சொல்றாரு, அதை செய்கிற மாற்றி மாற்றி இருக்காரு என்ன அப்படின்னா, நம்ம சுவாமிஜி மகாபாரதத்தை எழுதும்போது அதனுடைய முன்னுரையில் சொல்றாங்க, ஒருவன் வாழ்நாளெல்லாம் தர்மத்தை கடைப்பிடித்து விட்டு ஒரு நெருக்கடி வரும்பொழுது தர்மத்தை ஜெயிக்க வைப்பதற்காக சிறிது அதர்மத்தில் போனால் தவறில்லை. அதான் விஷயம். என்ன சொல்ற? வாழ்நாளெல்லாம் தர்மத்தை கடைப்பிடிக்கணும். அப்போ ஒரு நெருக்கடி வரும்பொழுது இப்போ நீ அதே மாதிரி செஞ்சா காரியம் நடக்காதுன்னு செய்யலாம். ஏன்னா இயற்கையில் அப்படி ஒரு சூழல் வரும். அதை சுட்டி காட்டுகிறது கிருஷ்ணாவதாரம் என்று சுவாமிஜி அவர்கள் சொல்லுவார்கள். தர்மத்தை காப்பதற்காக, சுயநலத்துக்காக இல்லை, தர்மத்தை காப்பதற்காக தர்மத்திலிருந்து பிசகலாம். அது எப்போ உனக்கு தெரியும்? நீ தர்மத்தை கடைப்பிடித்து, அது வரைக்கும் நீ தர்மத்தையே கடைப்பிடிச்சு வந்திருந்தா அந்த நெருக்கடியில கொஞ்சம் பிசகித்தான் இதை செய்யணும்னா அது உனக்கு செய்ய வரும், தெரியும், புரியும், செய்யவும் முடியும். அதுக்கு முன்னுதாரணம் கண்ணன் என்று சுவாமிஜி அவர்கள் மகாபாரதத்தினுடைய முன்னுரையில் சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் ராமனுக்கும் கண்ணனுக்கும் உள்ள வேறுபாடு. அடிப்படையில் வேறுபாடு இல்லை, வெளி தோற்றத்தில் இந்த வேறுபாடு இருக்குங்கிறத நாம் பார்க்கிறோம். அதனால தான் கண்ணன் இந்த கான்ட்ராஸ்ட், மாறுபடும் குணங்களின் இருப்பிடமாக திகழ்கிறார். அதனால பாரதியாரின் தோழன் நம்முடைய தோழனுமே. சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவில் எல்லாம் முடிச்சுட்டு இங்கே வரும்பொழுது தமிழ்நாட்டில், அதாவது இலங்கையில் முதல்ல இறங்கி அப்போ தமிழ்நாட்டில் பாம்பன்லேருந்து அவர் வராரு ட்ரெயினில் பயணம் பண்ணும்போது ஒவ்வொரு சின்ன சின்ன கிராமங்கள், பரமக்குடி போல் சின்ன கிராமங்களில் கூட நிறுத்தி அவரை எல்லாரும் மரியாதை செய்கிறாங்க. அப்போ அவர் இதுக்கு வரார், எங்கே சென்னைக்கு வரார். சென்னையில் அவரை அமெரிக்காவுக்கு அனுப்பியதே சென்னை பக்தர்கள் தானே, அலசிங்கர் தலைமையில் எல்லாரும். அதனால ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போது அவர் அலசிங்கருக்கு அங்கேருந்து கடிதம் எழுதும்போதே சொல்கிறார், நீ என்னென்ன செய்யணும் இந்த நாட்டுக்கான திட்டங்களை எல்லாம் அலசிங்கர்கிட்ட தான் பகிர்ந்து கொள்கிறார். எப்படி கண்ணனும் அர்ஜுனனும் நண்பர்களோ அது மாதிரி சுவாமிஜியும் அலசிங்கரும் அப்படி ஒரு சீடருக்கு இடையில அப்படி ஒரு நெருக்கம், நட்பு மாதிரி. அதனால இவர் எழுதுறார். அப்போ சொல்றார், திருவல்லிக்கேணியில் அவர் வைஷ்ணவர், யாரு? அலசிங்கர். அதனால செல் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோயிலுக்கு செல், பார்த்தனுக்கு சாரதியாயிருந்த கண்ணன் உனக்கும் சாரதி ஆவான், உன் வாழ்வை நடத்துவான், இந்த தேசத்திற்கு நீ தொண்டு செய்யும் வல்லமையை பெறுவாய், கண்ணனை போய் வணங்கு அப்படின்னு எழுதுறார். பார்த்தனின் சாரதி நம்முடைய சாரத்தியும் ஆவான். அதுக்குத்தான் அவர் காத்து கொண்டிருக்கின்றார். எப்பப்பா நீ கூப்பிடுவேன் இருக்கார். அவர் எப்படின்னா ஏக காலத்துல இப்ப நானும் கூப்பிடுறேன் நீங்களும் கூப்பிடுங்க வச்சுக்கோங்களேன், இறேன் நாங்க போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல மாட்டார். எனக்கும் வருவார், உனக்கும் வருவார். ஏன்னா அவருக்கு அத்தனை பேர் இதயத்திலையும் அவர் ஒரே கூடிய மனசாட்சியாக எல்லோருள்ளும் வீற்றிருக்கின்றார். அதனால யார் யார் எப்போ கூப்பிடுறோமோ அப்போ, எப்போ நமக்கு தகுதி இருக்கோ அப்போ நமக்கு அருள் புரியக்கூடிய அருளாற்றல் பெற்றவர் அவருங்கிறதுனால நாம் அவரையே நினைத்திருந்து அவரையே நம் வாழ்வின் வழிகாட்டியாக கொள்ளுவோம். जय श्री गीताचार्य श्री कृष्ण भगवान की जय।